3 கிரகங்கள் பொதுவாக சிம்மத்தில் 3 கிரகங்கள் சனியோ அல்லது ராகுவோ அல்லது கேதுவோ இது வந்து சஞ்சாரம் பண்ணும்போது டெஃபினட்டாக தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் அதை எடுத்தே பார்த்துக்கலாம். இப்போ 2026 இருக்கோம். இதுலேருந்து 9 வருஷம் முன்னாடி சிம்மத்தில் ராகு இருந்தார். அப்போ அந்த சமயத்தில் தான் ஜெயலலிதா அம்மாவினுடைய அந்த இது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் எப்போதெல்லாம் சனியினுடைய சஞ்சாரமோ அல்லது ராகு கேதுகளுடைய சஞ்சாரமோ இருக்கும்போது அப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஸ்திரமாக இல்லாத ஒரு அரசியல் சூழ்நிலைகள் வரும். ஓஹோ, அதை தான் நாம் வந்து அப்படி தான் நாம் வந்து கணிச்சிருக்கோம். அதுவும் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வந்து ஏன் சிம்மத்தை கணிக்கிறோம் அப்படின்னா, சிம்மம் தான் வந்து ஆட்சி, அதிகாரம், அரசியல், அரசாங்கம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். சிம்மம் சம்மந்தப்படாமல் யாருமே அரசியலில் வர முடியாது. ஓஹோ, ஒன்று லக்னமாக இருக்கலாம், இல்லை ராசியாக இருக்கலாம், இல்லை லக்னாதிபதி அங்கே போய் உட்காரலாம், இல்லை நம்முடைய நமக்கு தசாபுத்தி நடக்கக்கூடிய அம்சம் வந்து சிம்மம் ஏதோ ஒன்று சிம்மம் சம்மந்தப்படாமல் நமக்கு நடக்காது, யாருக்குமே நடக்காது. அப்போ அதனால் நம்ம அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்லணும். ரைட். இப்படி சொல்லும்போது இப்போ தமிழ்நாட்டு சூழலில் அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. ரீஎலெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு அதையும் அதை வச்சு தான் சொல்கிறோமா? சேம் அதை வச்சு தான் சொல்கிறோம். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களில் வந்து இது இப்போ எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலுமே கூட்டணி ஆட்சியோ அல்லது வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி யார் இது நடந்தாலுமே கண்டிப்பாக மாற்றங்கள் உறுதி. ஆமாம், அப்படி தான் எல்லாருக்கும். அதாவது இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இப்போ ஒரு 4 பேர் தான் நமக்கு இப்போ பிரதானமாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 4 பேருடைய ஜாதகமும் சரி, லோக ஜாதகமும் சரி, எதுவுமே வந்து 5 வருஷம் கண்டினியூ பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஓஹோ, கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ ஒரு தலைமை மாற்றமோ இல்லை ரீஎலெக்ஷனோ அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய